நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்க கர்மா அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் என்ன கர்மா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, குட் ஆர் பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும், கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கெட்ட கர்மாவில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலைமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 1 கோடி பேர்த்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ராசியில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் ஒரு 2-3 லட்சம் பேர்த்துக்கு செட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், என்ன வயசு, உங்கள் வயசு என்ன, ரொம்ப முக்கியம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம், ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா, நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்களா, இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லிடலாம், இதுதான் நடக்கும், இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, குரு டிசம்பர் 5ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து. கேது சிம்ம ராசிலையும், ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். இந்த சுக்கிரனோட மாற்றம், சூரியனோட மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், குரு 5ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு போகிறனால ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு செவ்வாயோட நட்பு வீட்டில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது குருவோட வீட்டுக்கு போகிறனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க இந்த மாதம். சரிங்களா? ஆரம்ப பகுதி ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே 1ஆம் தேதியிலேருந்து 14-15ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எனக்கு சிம்மராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க, பிரச்சனையில் இருக்கீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. சுற்றி ஏதோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி ஏகப்பட்ட துன்பங்களோ இடையூறுகளோ, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கவங்க நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. அதிலிருந்து இல்லாமல் ஈஸியாக அந்த மாதம் வெளிவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கஷ்ட காலத்துலேயும் ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் கெட்டுப்போக கிடையாது. அப்போ உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதையும் சமாளிப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனை, ஒரு பணப்பிரச்சனை வருது, இல்லை தொழிலில் பிரச்சனை, இல்லை அடுத்தவங்க பார்த்திங்கன்னா உங்கள் வளர விடாமல் தடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியும். ராசிநாதன் பாருங்கள், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பம் வருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி யாரையும் நம்பிட வேண்டாம். ஏன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் குழப்பங்களும் வரும். அந்த குழப்பத்துலேருந்து வீசியாக வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா ராசியில் கேது இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் சனியும் இருக்கார் உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி பணத்தை முதலீடு போட்டு பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி ரேஸு, இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ், இதில் எல்லாமே பணத்தை போட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க, மாட்ட வேண்டாம். சரிங்களா? தொழிலுக்காக முதலீடு போடுங்க. அதாவது இருக்கிற தொழில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக
ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, சரி நாங்கள் எப்படி தொழில் டெவலப் பண்ணுறது, இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கிறதா இல்லை தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோமான்னு கேட்குறாங்க. இருக்கிற தொழில் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். இருக்கிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா அளவாக நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்க தொழிலில் ஓரளவுக்காச்சும் லாபம் வரும். ஆனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. அது உங்களுக்கு நெகட்டிவான டைம்னு சொல்லலாம் இந்த மாதம். சரிங்களா? இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சொந்த தொழிலே இறங்கணும். ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாதம் சொந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதனும் நல்லா இருக்காருங்க. வருமானத்தை கொடுக்குற புதனும் ஒரு நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் சில இடையூறுகள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் இதெல்லாமே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ராசிநாதன் நல்லா இருக்கிறனால ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. அதிலலாம் உங்களுக்கு சந்தேகமே மாற்றமே கிடையாது. அதனால் பயப்படவே வேண்டாம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சுக்கிரன் 3ஆம் அதிபதி, தைரிய ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு இப்போ ராசிக்கு 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கார். அவரும் 4ஆம் இடத்துலேருந்து 20ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ உங்களுக்கு ராசிக்கு வந்து மற்ற கிரகங்களால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய மாதம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார், ராசிக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்கார், ராசிக்கு தனாதிபதி பணத்தை கொடுக்குற கிரகமும் நல்லா இருக்கிறனால இந்த மாதம் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன மாதம் கூட ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருந்துருப்பீங்க. இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. பயப்படாதீங்க. சரிங்களா? ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய, ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.